உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்னைக்கு நம்ம வேர்க்கடலை துவையல் தான் செய்ய போறோம். அதுக்கு நான் 2 கைப்பிடி அளவு பச்சையா வேர்க்கடலை எடுத்திருக்கேன். ஊற வைக்கவும் இல்லை, வறுக்கவும் இல்லை. எடுத்து இதை ஒரு மிக்சி ஜார்ல போட்டுறலாம். நல்லா பச்சையா செஞ்சா நல்லா டேஸ்டியா சூப்பரா இருக்கும். காலையில செஞ்சு சாப்பிட்டோம், சூப்பரா இருந்துச்சு. அதனாலதான் இதை இப்பவும் செய்யறேன் டின்னருக்காக. இதுல நான் 20 சின்ன வெங்காயம் தோலை உரிச்சிட்டு 2 கட் பண்ணி அப்படி போட்டிருக்கேன். பூண்டு பல்லு ஒரு 12 பல்லு போட்டிருக்கேன். எல்லாமே சின்ன சின்ன பல்லாதான், தோலெல்லாம் உரிக்க வேண்டியதில்லை. இதுல 10 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். அடுத்ததா இதுல 6 விதை உள்ள அளவுக்கு புளி போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் கல் உப்பு. இதை அப்படியே மூடி தண்ணி விடாம ஃபர்ஸ்ட் கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். கொரகொரப்பா அரைச்சாச்சு. இப்ப கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா எந்த அளவுக்கு அழகா நைஸா அரைச்சி எடுத்திருக்கேன்னு பாருங்க. இதை நாம அப்படியே சும்மாவும் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடலாம். தாளிச்சு சாப்பிட்றதா இருந்தாலும் தாளிச்சும் சாப்பிடலாம். இப்ப நாம தாளிச்சுக்கலாம். ஒரு எண்ணெய் சட்டியில 2 ஸ்பூன் ஆயில் ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் கடுகு போட்டு அது வெடிச்சிருச்சு. அடுத்தது 1 இனுக்கு கருவேப்பிலை. இது அப்படியே துவையல்ல அப்படியே கொட்டிடலாம். அடுத்ததா நம்ம தோசை தான் சாப்பிட போறோம். பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அந்த துவையை அவ்வளவு டேஸ்டியா சூப்பரா இருக்கும். எப்பவுமே தானியங்கள் பச்சையா சாப்பிட்றது ரொம்ப சுவையை தரும், உடலுக்கும் நல்லது. பாருங்க சூப்பரா இருக்கு. நிஜமாவே நல்லா இருக்கா? நீங்க சொல்லுங்க. காலையில இதே துவையை தான் நாங்க செஞ்சு சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பரா டேஸ்டியா இருந்துச்சு. அதனாலதான் இப்பவும் இதே துவையில நான் செஞ்சிருக்கேன் டின்னருக்கு. உண்மையிலேயே சூப்பரா இருக்குமா? தேங்க்யூ. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. எப்பவுமே இந்த தானியங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, நம்ம வறுத்து அப்படி ஒவ்வொன்றையும் சமைச்சு சாப்பிட்றத விட அவிச்சு சாப்பிட்றது, ஊற வச்சு சாப்பிட்றது, அதுலதான் அதிக சத்தே இருக்கு. இந்த வேர்க்கடலை எலும்புக்கும் பற்களுக்கும் நல்ல அதிக அழுத்தத்தை கொடுக்கும். ஸ்கின்னை நல்லா சைனிங்கா பளபளப்பா வச்சிருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். இரத்த சோகையை தடுக்கும். ஹீமோகுளோபினை பெருகச் செய்யும். கண்களுக்கு கூட ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்டும் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கு பிறகு லைக் பண்ணிட்டு சமைச்சு சாப்பிட்டு பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.